ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் அனுஜயாஸ் லைஃப் ஸ்டைல். இப்போ நானும் என் தம்பியும் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, என் தங்கச்சி பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ணால் டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அவள் வேலையிலேருந்து வரத்துக்குள்ளே நாங்கள் டெக்கரேட் பண்ணிடலான்னு பார்த்தோம், பட் லேட் ஆகிடுச்சு. அப்புறம் எல்லோரும் ரெடியாகி கேக் வெட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. யாருமே கூப்பிடல, நம்ம ஆன்ட்டி அங்கிள் ஹேமா முகேஷ் மட்டும் வந்திருந்தாங்க. நமக்கு வந்து 2 கேக் வெட்டியிருந்தோம். ஒன்று பிளாக் ஃபாரஸ்ட், இன்னொன்று ஒயிட் ஃபாரஸ்ட். பூக்களின் வாசம் உனக்கு சிறை பிடிப்பேன். உலர்ந்த மேகத்தை கொண்டு நிலவின் கரை துடைப்பேன். ஏனென்றால் உன் பிறந்த நாள், ஏனென்றால் உன் பிறந்த நாள். கிளை ஒன்றில் மேடை அமைத்து ஒளி வாங்கி கையில் கொடுத்து பறவைகளை பாடச் செய்வேன். இலையெல்லாம் கைகள் தட்ட. ஏன் 2 கேக் வைக்கணும்னா, நானும் தம்பியும் ஒரு கேக், அம்மா அப்பாவும் ஒரு கேக். ஆன்ட்டியும் அங்கிளும் அனு ஃப்ரெண்டும் வந்து கிஃப்ட்ஸ் கொடுத்தாங்க. அங்கிள் ஆன்ட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவளுக்கு வந்து கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா இல்லை, நாங்கள் யூஸ் பண்ணது கிடையாது. இது வந்து தலைக்கு போகிற பிராண்டு. இது வந்து குட்டி கம்பல். இது வந்து கிளிப்பு, நெயில் பாலிஷ். இது 2 நெயில் பாலிஷ் தான். ஐலைனர், கிளிப்பு, இது ஃபவுண்டேஷனாக இருக்கும். காம்போ மேக்கப் பவுடர். காம்பேக்ட் பவுடர். அது காம்பேக்ட் இதுக்கப்புறம் நாங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இது வந்து அக்கா தம்பியும் அப்பா அம்மாவும் பண்ண சர்ப்ரைஸ். இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை, நல்லா இருக்குது. பார்த்து வந்து ஷாக் ஆகிட்டேன். அன்றைக்கி மட்டும் நான் 4 கேக் கட்டினேன். காலையில் காலேஜில் ஒன்று, இப்போ வேலையில் ஒன்று, வீட்டில் 2, 4 கேக் கட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் டைம் என் 20th பர்த்டே அப்போ 4 கேக் கட் பண்ணியிருக்கேன். எனக்கு சர்ப்ரைஸ் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. கேக்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே ஃபீனிக்ஸ் மால் போயிட்டோம். மால் வந்து எங்கள் வீட்டிலேருந்து வாக் ஆஃப் டிஸ்டன்ஸ் தான், நடந்தே போயிட்டோம். நாங்கள் வீட்டுக்கிட்டே தான் இருக்கே தவிர இது வரைக்கும் நாங்கள் ஃபீனிக்ஸ் மால் வீடியோ போட்டதில்லை. சரி, அதையும் அப்படியே கவர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 10 o'clock மேலே இப்போ நைட் சாப்பிட வர்றது இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட் டைம். இப்போ நாங்கள் வந்து மால்லேயே இருக்கிற KFC தான் போக போகிறோம். KFCலுமே நாங்கள் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி, அதனால தான் போகலாம் அப்படின்னு இந்த பிளான் போட்டது. நீங்கள் வந்துடுறியா? இங்கே தான் என் தங்கச்சி பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறா லைஃப் ஸ்டைலில். தேட்டர் வந்து நமக்கு 3rd floorல இருக்குது. நம்ம இப்போ 4th floorல இருக்கிற ஃபுட் கோர்ட்டுக்கு தான் வந்துருக்கோம். இங்கே தான் நமக்கு ஃபன் சிட்டிலாம் இருக்குது. நாங்கள் தான் லேட் டைமில் போகணுன்னு பார்த்தா எங்களை விட நிறைய பேர் லேட் நைட்டில் சாப்பிட்டுருந்தாங்க. இங்கேயும் எனக்கு KFC, டாமினோஸ், ஜூனியர் குப்பா அப்படி நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. நாங்கள் அப்படியே ஆர்டர் பண்ணிவிட்டு அங்கே பால்கனியில் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். இங்கேருந்து பார்க்கும்போது வியூஸ்லாம் அவ்வளோ நல்லா இருந்தது, நீங்களே பாருங்கள். ஆர்டர் ரெடி ஆயிடுச்சுன்னு ஃபோனில் மெசேஜ் வந்தது, ஆனால் எல்லாம் உள்ளே போயிட்டோம். அப்புறம் தம்பியும் தங்கச்சும் போய் வாங்கிட்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டே விங்ஸ் கொடுத்துட்டாங்க. இதை சாப்பிட்டோன்னே லெக் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நல்லா சுட சுட இருந்தது. நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்.
லெக்குமே டக்குன்னு கொடுத்துட்டாங்க. 3 லெக்கு கொடுத்துருந்தாங்க, லெக் பீஸ். செம்ம சூடாக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் வரும்போதே பாதி கடை மூடிட்டாங்க, போகும்போது எல்லா கடையுமே மூடிட்டாங்க. காலியாக இருந்தது மாலே. சரி சின்ன ஆல்ரெடி ஒர்க் மட்டும் பண்ணியிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, டாடா, பை பாய்.